குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தாவேகா எம்எல்ஏக்களிடம் குதிரை பேரம் நடத்திய வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவரது தம்பி அசோக் மீது வழக்கு பதியப்பட்டது. இந்த வழக்கில் நிபந்தனை முன்ஜாமீன் பெற்ற இருவரும் திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷனில் காலை மாலையில் ஆஜராகி கையெழுத்து போட்டு வந்தனர். 2 நாட்களாக செந்தில் பாலாஜி செல்லவில்லை. டாஸ்மாக் ஊழல் வழக்கில் சிக்கியதால் தான் அவர் ஆஜராகவில்லை என கூறப்படுகிறது. திமுக ஆட்சியில் செந்தில் பாலாஜி மதுவிலக்கு அமைச்சராக இருந்தபோது டாஸ்மாகில் பல கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவர் மீது வழக்கு பதிந்துள்ளனர். இந்த வழக்கில் முன்ஜாமீன் கேட்டு ஹைகோர்ட்டில் செந்தில் முறையிட்டார். அவரது மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் செய்தார். முன்ஜாமீன் கிடைக்காத நிலையில் டாஸ்மாக் ஊழல் வழக்கில் கைது செய்யப்படலாம் என பயந்து திருவல்லிக்கேணி ஸ்டேஷனில் செந்தில் பாலாஜி ஆஜராகவில்லை என தெரிகிறது. முன்ஜாமீன் மனு மீதான விசாரணை சுப்ரீம் கோர்ட்டில் இன்று நடந்தது. அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தம் மீது வழக்கு போடப்பட்டிருப்பதாக செந்தில் பாலாஜி தரப்பில் வாதிடப்பட்டது. டாஸ்மாகில் பல கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. விசாரணைக்கு ஒத்துழைக்காமல் இழுத்தடிப்பார். அவருக்கு முன்ஜாமீன் தரக்கூடாது என அரசு வாதிட்டது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் வழங்கியதுடன் அவரை கைது செய்யவும் தடை விதித்து உத்தரவிட்டனர். செந்தில் பாலாஜி பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் சாட்சிகளை கலைக்கும் வகையில் செயல்படக்கூடாது என்றும் அறிவுறுத்தினர்.